ஹே மக்களே, வெல்கம் டு எஸ்கேம் ஃபேமிலி. அடிக்கிற வெயில்ல என் ஹஸ்பண்ட் வாவா ஒரு இடத்துக்கு போகலான்னு கூப்பிட்டேன். நாங்கள் 2 பேரும் கிளம்பி ரெடி ஆயாச்சுங்க. வாவா சில்லுன்னு உட்காந்து ஒரு லஞ்சு சாப்பிடலான்னு கூப்பிட்டு போனார். அப்படி நாங்கள் போன இடம் தாங்க தலப்பாக்கட்டி பிரியாணி கடை. போய் உட்காந்ததும் அந்த அம்மா ஜூஸ் வேணும்னு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 69 சொல்லிட்டு வித்துட்டு இருந்தாங்க. பார்க்குற இடம்லாம் சம்மர்ஸில் பீஸ் ஒன்லி 69 போட்டு கடைசியில் வச்சாங்க ஆப்பு. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் டீலிங் போயிட்டு இருக்கு. நீ ஒழுங்காக சாப்பிட்டு முடிச்சாதான் நான் உனக்கு வாங்கி தருவேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே திரும்பி பார்த்தா நம்மள மாதிரியே சில்லு லஞ்சு சாப்பிட எல்லாரும் வந்திருக்காங்க பாருங்க. நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு அவங்க அப்பாவே சேர்த்து போஸ் கொடுக்க சொல்லிட்டு இருந்தா. மேடம் காட்டுக்கால் சூப் வந்தாச்சு, சூடாக வாயிலே ஊற்றி விட்டாங்க. புள்ள கதறி போயிட்டா. நம்ம ஆர்டர் பண்ண எக் பிரியாணியும் வந்தாச்சு, அதோட சேர்ந்து கோலா ஒரு டே வந்தாச்சுங்க. நான் சாப்பிட்டு பார்த்ததில்ல, அதனால டேஸ்ட்டுக்கு வாங்க டீல் போட்ட மாதிரியே கீர்த்தி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரி சில பீஸ் ஆர்டர் பண்ணலான்னு கடை ஃபுல்லாக 69 பேம்ப்ளெட் அடிச்சு ஓட்டினவன் பில்லு மட்டும் 149 தந்தாங்க. கேட்டதுக்கு அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அடப்போங்கடா பிட்களி பசங்களான்னு வந்தாச்சு. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த பித்தலாட்டம்லாம் எங்கள்